என்னன்னா ஒரு சப்பாத்தி 2000 ரூபான்னு சொல்றீங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்காக போயிருந்தோம். சோ நிறைய பேர் லைக் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க. சோ லைக் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைபே பண்ண வேண்டாம், ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நானும் அண்ணா கிட்ட போயிட்டு அண்ணா எங்க எல்லாருக்குமே 2 சப்பாத்தி போட்டுருங்க அப்படின்னு பார்த்தா சொன்னாங்க. அண்ணாவும் சப்பாத்தி தனித்தனியா தர மாட்டோம், கொடுத்தா 10 கிலோ தான் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா சொன்னாரு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களா சேர்ந்து அப்படிதான் போட்டு கொடுங்க அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா 10 கிலோ மாவு எடுத்து பிசைஞ்சு உள்ள மசாலா எல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு நல்லா தேய்ச்சி எடுத்து அப்படி சும்மா தவா மேல போட்டு விட்டாங்க. என்னுடைய லைஃப்ல இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பேர் சப்பாத்தி வந்து சாப்பிட போறேன். சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்து வந்துச்சு. அப்படி திருப்பி போடும்போது ஒரு வாசனை வந்து பாருங்க, வாசனை சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சப்பாத்தி வேகும் போது வெளி சைட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊத்திக்கினாரு. சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துச்சு. அப்படி சும்மா திருப்பி போட்டுக்கினாங்க. சப்பாத்தி நல்லா வெந்து வந்ததுமே ஒரு பெரிய தட்டுல பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கினாங்க. அந்த அண்ணா கிட்ட இந்த சப்பாத்தி எவ்வளவுக்கு நான் சேல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுங்க. இந்த அண்ணா ஒரு 2000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த அண்ணா சப்பாத்தி 20 பீஸா பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துக்கினாருங்க. சப்பாத்திக்கு 7 வகையான சட்னி பார்த்தீங்கன்னா ஊத்தி எடுத்துட்டு வந்தாங்க. சப்பாத்திக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு பெரிய கப்ல தயிர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருந்துச்சுங்க. Download ShareChat.